ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம்ஜே வேர்ல்டு வீடியோஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, எப்படி புக்குக்கு பைண்டிங் பண்ண போகிறோன்னு. இந்த புக்கில் நிறைய விஷயம் இருக்கும். அதை நம்ம சேஃப்டியாக வைக்கணும்னா நம்ம அதுக்கு முதல்ல பைண்டிங் போடணும். முதல்ல ஒரு நூல், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பைண்டிங் நூல் இல்லை திக்கான நூல், எந்த நூல் திக்காக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அப்புறம் நான் பைண்டிங்காக ஒரு திக்கான துணி இருக்கும். ஆனால் இப்போ ஊரடங்குனால, லாக்டவுன்னால நாங்கள் வீட்டிலே இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திக்கான துணி எடுத்திருக்கோம். பழைய துணியிலேயே நம்மக்கிட்ட பழைய துணியெலாம் வீட்டில் இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப திக்கான துணியாக எடுத்துக்கலாம். அதை வச்சும் நம்ம இது யூஸ் பண்ணிக்க முடியும். உங்கள்கிட்ட என்ன கம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்து பைண்டிங்க்கு நம்ம ஓட்டை போடுறதுக்கு ஆணிகள், அப்புறம் ஆணி அடிக்கிறதுக்கு சுத்தியல், அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கு எங்களுக்கு பயனுள்ளது தீஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அதுக்கு பைண்டிங் போட போகிறோம். அடுத்து கொஞ்சம் பேப்பர்ஸ், அப்புறம் அட்டை, 2 அட்டை எடுத்து வச்சுக்கோங்க. பைண்டிங்குக்குன்னு தனியாக ஒரு அட்டை வைக்கும், அதை போய் நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கலாம். எங்கள் வீட்டில் இருந்த இந்த அட்டையை வச்சு நாங்கள் இப்போ இது பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒயிட் பேப்பராக, நல்லா உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒயிட் பேப்பராக நான் பெருசாக எடுத்து வச்சுக்கிறேன். இது மாதிரி நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். பைண்டிங் ஒயிட் பேப்பர்னு விற்குவாங்க, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ஏரியாவில் ஓட்டை போட போகிறோம். இப்போ இந்த ஏரியாவில் ஓட்டை போட போகிறோம். இங்கே இந்த கரெக்டாக அதில் அளவு எடுத்து இப்போ ஓட்டை போடணும். இந்த புக்கை பைண்டிங் பண்ணோன்னா அதுக்கு கரெக்டாக அளவு எடுத்து ஓட்டை போடணும். அதை 3 ஓட்டை போட போகிறோம். அதில் ஒன்று என்னென்னா, நான் கரெக்டாக சென்டரில் பார்த்து அளவு எடுத்து போடணும். அப்புறம் மேலேயும் கீழேயும் ஓட்டை போட போகிறோம். 24 பாதி 12. இப்போ கரெக்டாக 12 எடுக்கணும். இதோ இங்கே இருக்குது. இப்போ இந்த இடத்துல இங்கே 12 இருக்குது. இந்த இடத்துல தான் ஓட்டை போடணும். இங்கே நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். 3க்குமே கரெக்டாக அளவு பார்க்கணும். அளவு பார்த்து ஓட்டை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து தான் மேலேருந்து ஒரு 5 எடுக்கணும். மேலேருந்து 5னா இங்கே வருது. அதுக்கு அப்படியே நேராக ஒரு 3 ஓட்டையும் நேராக இருக்கணும். இப்போ 3த்தையும் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ மார்க் பண்ணியாச்சு. இது இந்த புக்குக்கு இந்த லென்த்தை வச்சு பார்த்தோம்னா அது அப்படி இந்த இது அப்படி வருது, 5 வருது. சின்ன புக்குனா அது கம்மியாகும், இதோட பெருசுனா அதுக்கு மாறும். அது நீங்கள் சென்டரில் பார்த்து மேலே கீழேயும் கரெக்டாக அளவு பார்த்துக்கணும். அது கரெக்டாக இங்கே இருக்கிறதே தான் இங்கேயும் வரணும். அதுதான் நம்ம ஓட்டை போட போகிறோம். இந்த புக்கை எப்படி வைக்கணும்னா இந்த முடி இதில் இது முடிஞ்சதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்கணும். நம்ம எந்த இடத்துல உள்ளே வச்சுருக்கோமோ அதுக்கு நேராக கீழே வெளியே வர வரைக்கும் அவ்வளோ வைக்கணும். இப்படி உள்ளே வச்சுருந்தோன்னா இடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம தரையிலே வச்சுருவோம். இப்படி வெளியே வச்சிட்டோம்னா ஃபுல்லாகவும் வெளியே போயிடும். அதனால் கரெக்டாக அந்த இதுக்கு நேராக வைக்கணும். இப்போ நம்ம சென்டரில் ஆணி அடிக்க போகிறோம். நிறைய புக்கில் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் நம்மளால் அது ஓட்டை போடுறது ரொம்ப கஷ்டம். அதனால் முதல்ல சின்ன ஆணியில் அடிச்சுட்டு அப்புறம் பெரிய ஆணியில் அடிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம கீழே அடிக்க போகிறோம். இப்போ 3 ஓட்டையுமே போட்டோம். இப்போ நூல் கட்ட போகிறோம். இப்போ நம்ம நூல் கோக்க போகிறோம். இதை 8 மாதிரி கோக்கணும். இப்போ சென்டர்லேருந்து தான் இதை ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீழ் வழியாக, சென்டரில் கீழ் வழியாக குத்தி மேல் வழியாக கீழே நம்ம மேலே ஓட்டை போட்டோம்ல, அந்த மேலே போய் அந்த மேலே குத்தி அது வழியாக திரும்பி எந்த இடத்துல ஆரம்பிச்சோமோ அது வழியாக குத்தி திரும்பி அது சென்டர்லேருந்து மேலே லாஸ்ட்டாக இருக்கும்ல அதில் போய் குத்தி அதுலேருந்து எங்கே ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல முடிச்சு போட்டுடணும். இப்போ இப்போ நம்ம எல்லா பக்கமும் போட்டோம். இப்போ நம்ம இதை நல்லா இழுத்துக்கணும், நல்லா டைட்டாக்கி வச்சுக்கணும். 2 இதையும் டைட் ஆனதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு முடிச்சு போடணும்.
இப்படி போட்டு நல்லா இழுத்து வச்சுக்கணும். ஓட்டைக்கு நேராக வச்சு உள்ளே தள்ளணும். இப்போ ஃபஸ்ட்டு இது நல்லா டைட்டாக போட்டோம். இப்போ ரெண்டாவது இது போடணும். 2-3 வாட்டி போட்டிருக்காங்க. கட் பண்ணிக்கணும். மெயினானது வந்து இந்த மாதிரி தையல் போடுறது தான். தையல் போட்டாச்சு. இப்போ அதுக்கு மேலே இதுக்கு பைண்டிங் தான் போடணும். இதை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 2 பேப்பர் எடுத்துக்கணும். 2 பேப்பரில் அதில் வந்து பசை போட்டு 2த்தையும் ஒட்டிடணும். இப்போ நான் வந்து பசை போட்டு ஒட்டுறேன். இந்த சென்டரோடு அப்படியே சேர்த்துடணும். இப்போ வந்து இந்த இடம் இதுக்கு பின்னாடி இங்கே ஃபுல்லாக இப்போ பசை போட போகிறோம். சென்டர்லேருந்து கொஞ்சோண்டு தள்ளி வைக்கணும். இப்போ வந்து இதை ஃபோல்டு பண்ண போகிறோம். நல்லா ஃபிட்டாக இது பண்ணி நல்லா அடிச்சுக்கணும். உள்ளங்கையில் இருக்குது. ஏன் நம்ம இப்படி தட்டுறோன்னா நல்லா பசை ஒட்டிக்கிறதுக்கு தான். இப்போ வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கணும். நல்லா கரெக்டாக அளவு பார்த்து கட் பண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ 2 அட்டையும் கரெக்டாக நேருக்கு நேராக வச்சுக்கணும். 4 பக்கமும் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக அதில் வச்சு ஒவ்வொரு அட்டைக்காக பண்ணுறதுக்கு பதில் 2 அட்டையும் ஒரே அடியாக வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரே கோடாக போட்டு இப்போ அதை நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். 2 இதையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ மேலே ஒன்று வச்சோம், கீழே ஒன்று வச்சோம், அது ஒட்ட போகிறோம். இப்போ அதை எடுத்து இப்படி ஃபுல்லாக வைக்கக்கூடாது. இந்த நம்ம நூல் கட்டின இடம் லைட்டாக சின்ன அடையாளம் இருக்கும் பாருங்க, அதுலேருந்து கொஞ்சோண்டு தூரம் தள்ளி வைக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம துணி போட போகிறோம். துணினா இதுதான் அந்த துணி. பைண்டிங் துணின்னு கேட்டாலும் தருவாங்க. நம்ம வீட்டில் இருக்க துணியை வச்சும் நம்ம அதை செஞ்சுக்கலாம். இப்போ இது ஏன் நம்ம தள்ளி வைக்கிறோம்னா இதுலேயே தள்ளி தான் வச்சுருக்காங்க பாருங்கள். அது ஏன்னா நம்ம இப்படி திறந்து மூடுறதுக்கு, இவ்வளோ தூரம் இப்படி திறந்து இப்படி மூடுறதுக்கு தான் வந்து இந்த கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்கிறோம். இப்படி ஒரே ஒட்டியாக வச்சோன்னா அதை நம்ம திறக்க முடியாது. அதுக்கு தான் இப்போ இது பண்ணுறோம். இப்போ இது கீழே வந்து பசை போட்டு ஒட்டிடணும். 2 பக்கமும் கரெக்டாக வச்சு அதில் பசை போட்டு ஒட்டணும். கேப் விட்டு, சின்ன கேப்பு தான், பெரிய கேப் இல்லை. நல்லா ப்ரெஸ் பண்ணணும். 2 பக்கமும் இதே மாதிரி பண்ணணும். அது மாற்றி வச்சிட்டோம்னா வெயிட் எல்லாம் அங்கே போகிறதுனால அங்கே காயும். நம்ம அதுக்குள்ளே அடுத்த இதை பார்த்துடணும். ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இதையும் அதே மாதிரி திருப்பி 2 பக்கமும் சேமாக இருக்கணும். சின்ன கேப் விட்டு எல்லா பக்கமும் ஒட்டி கொஞ்சம் வெயிட்டுக்காக வந்து கொஞ்சம் மேலே புக்கு அது கொஞ்சம் வெயிட்டு தாங்க அங்கே உள்ளே வந்து கம்மு நல்லா ஒட்டிக்கும். அதை வந்து அடுத்த நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை வந்து அடுத்த நாள் பண்ணணும். உடனே எடுத்து வச்சு அந்த துணியை எடுத்துக்கணும். ஏன்னா இந்த புக்கில் வந்து இந்த துணியை வச்சு அவங்க இந்த துணியை வச்சு பண்ணியிருக்காங்க. அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ராங் வேணும்னா இதை நீங்கள் கம்மில் போட்டு ஊற வச்சுங்க. 1 நாள் கழித்து அடுத்த நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் இது மாதிரி ஸ்ட்ராங்காக வந்துடும். இப்போ இதை நம்ம அளவு பார்த்து வெட்டி அதில் பசை போட்டு ஒட்ட போகிறோம். இப்போ நம்ம அந்த துணியை எடுத்து கொஞ்சம் நல்லா தூரமாக தள்ளி வச்சு பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் தான் இப்போ நம்ம வைக்க போகிறோம். வச்சு இதை கரெக்டாக அளவு பார்த்து கட் பண்ணி பண்ணணும். இப்போ அதே சைடில் அப்படியே பின்னாடி எடுத்து பார்த்து அது மாதிரி கட் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக அளவு பார்த்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே பசை போட்டு இதை அதில் ஒட்டினோன்னா அவ்வளோதான், முழுமையாக ஃபினிஷ் ஆயிடும். இந்த இது ஃபுல்லாக போட்டோம். இப்போ இதை கரெக்டாக எடுத்து சென்டர் பக்கமாக வைக்கணும். 2 இதுக்கும் நடுவில் வைக்கணும். சென்டர் பக்கமாக வச்சு ஒட்டணும். ஒரு பக்கம் வந்து இப்படி சாய்ச்சிட்டு இதை இப்படி எடுத்து இது மேலே போடுற மாதிரி போட்டுவிட்டு நல்லா தேய்ச்சி நல்லா அழுத்தி விடணும்.
இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கலர் பேப்பர் எந்த பேப்பர் வேணாலும் ஒட்டிக்கலாம். நாங்கள் வந்து இப்போ இந்த கோடு போட்ட இந்த பேப்பரை யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஃபுல்லாக கரெக்டாக வச்சு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வரைக்கும் பார்த்துட்டு இந்த சைடில் வந்து நம்ம கடைசியாக இதை வெட்டிக்கலாம். அதில் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இதை வந்து கீழே பசை போட்டு இதை ஒட்டிடணும். அதுக்கு இந்த இடத்துல சின்னதாக மார்க் போட்டு வச்சுக்கலாம். இது இப்படி பண்ணாலே அந்த மார்க் வந்துடும். கம் போட போகிறோம். இதே நம்ம இதை ஒட்டுறோம். இப்படி குத்துனோன்னா நல்லா உள்ள கம் ஒட்டிக்கும். இது வந்து நல்லா கரெக்டாக இதை ஒட்டிக்கணும். இப்போ வந்து சின்னதாக எதாவது மாறிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, அது உள்ளே வெட்டக்கூடாது. வெளியே சின்னதாக மாறிச்சுன்னா பரவாயில்ல. அதை வந்து நான் வெயிட்லாம் வச்சு கம்மெல்லாம் நல்லா ஒட்டினதுக்கடுத்து நாளைக்கு தான் வந்து ஃபைனல். மேலே வந்து புக்கெல்லாம் வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கு மேலே இரும்பு அதெல்லாம் வச்சுக்கணும். இப்போ இது வெயிட் வச்சுருக்கோம். இது வந்து நாளைக்கு தான் இது காயும். அது வரைக்கும் இந்த வெயிட்லாம் எடுக்காமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ ஒரு நாள் கழிச்சு தான் எடுக்கணும். 1 டே ஆஃப்டர் தான் எடுக்கணும். நல்லா கட் பண்ணியாச்சு. அளவு பார்த்து எல்லாம் கரெக்டாக வச்சு கட் பண்ணதுனால எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல உங்கள் நேமு உங்கள் எது இருக்கமோ அதை எழுதிக்காங்க. நீங்கள் இதான் பைண்டிங் ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. சரி, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.